மோசமிடும் கோலியாத்தே எம்மாத்திரம் சேனைகளின் கர்த்தரினில் இருக்கையிலே. மோசமிடும் கோலியாத்தே எம்மாத்திரம் சேனைகளின் கர்த்தரினில் இருக்கையிலே. இயேசுவின் நாமத்தில் வருகின்றேன் நான், வெற்றி வீரனாய் திரும்பிடுவேன். இயேசுவின் நாமத்தில் வருகின்றேன் நான், வெற்றி வீரனாய் திரும்பிடுவேன். வெற்றி 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 என்றே முழங்கிடுவோ. இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. ஆண்டவராய் இயேசு நாம் மேம்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். ஆண்டவர் இந்த செய்திகள் மூலமாக உங்களை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு குறிப்பிடுகிற வேளையிலே அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு ஒரு இரட்சிப்பின் அழைப்போடு நம் மத்தியிலே பாலகனாக பிறந்தார். அந்த ஆண்டவராய் இயேசு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மெய் சமாதானத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் பரலோகத்தின் நம்பிக்கையையும் மீட்பையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய அழைப்பு சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மை அழைத்த ஆண்டு ஒரு மனிதனை போல அல்ல. மனிதன் அழைத்தால் இடையில் நம்மை விட்டுவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மையானால் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை அழைத்தது உண்மையானால் அந்த அழைத்த ஆண்டவர் மரண பரியந்தம் நடத்துவார். நம்மை ஆண்டவரே அழைத்தது உண்டானால் அவர் நம்மை எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த முடிவை வெற்றியாக மாற்றுவார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பாலகனாக வெளிப்பட்ட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு மகா பெரிய ஒரு நன்மையை செய்யும்படி அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை மீட்டவர், உங்களை அழைத்து தேவனுடைய காரியங்களுக்காக செயல்பட வைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் எந்த நிலைமையாயிருந்தாலும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் தோற்று போவதில்லை. அழைப்பை குறித்து நாம் வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அழைப்பு அனைவருக்கும் உண்டாகிறது. இந்த பூமியில் உள்ள அத்தனை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் மூலமாக ஒரு அழைப்பு உலகத்திற்கு வந்தது. அழைப்பு ஆம், ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் அறியாத எல்லா ஜனங்களுக்கும் ஒரே அழைப்பினாலே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் யார் யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அழைப்புக்குரியவர்களாக மாற்றப்பட்டு அந்த அழைப்பின் படி ஜீவித்தோமோ அவர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஜெயங்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் அழைப்பை பெற்றவர்களாகவும் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு பொதுவான அழைப்பு வந்தாலும் இந்த அழைப்புக்கு நாம் இணங்கி கீழ்ப்படிந்த நாம் அத்தனை பேரும் ஒரு நாளிலே அவரோடு கூட ஆம் அவருடைய சித்தத்தை செய்யும்படி இந்த பூமியை அரசாட்சி செய்யும்படி ஆம் இந்த முடிவு நாட்களிலும் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம் என்றுதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அழைப்பு உள்ளவர்களுக்கு யுத்தம் உண்டு என்று நாம் அறிய வேண்டும். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியம் செய்யலாம், விசுவாசியாக வாழலாம், ஒரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு அநேக எதிர்ப்புகள் உண்டு. தேவனை அழைத்ததை செய்யும் போது அந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்தே தீர வேண்டும். ஆனால் நீங்கள் வாசிக்கும் போது அதில் முடிவிலே மகா பெரிய வெற்றியை குறித்து நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யுத்தங்கள் மனிதனோடு மாத்திரமல்ல, சாத்தானுடைய நேரடி கிரியைகளாக இருந்தாலும் ஆண்டவர் ஜெயங்கொண்டவராக நம்மோடு கூட இருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்மையாகவே தேவனுக்காக செயல்படுவதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஆண்டவரே பலனாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிற 1 கொரிந்தியர் 1:24 நமக்கு அவர் பலனாக இருக்கிறார். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவர் ஞானமாகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய பலனும் ஆண்டவருடைய ஞானத்தையும் நாம் பெற்றவளாக நாம் மாற்றப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த அழைப்பை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் பேதைகளாக அல்ல, கனவீனப்படுத்தப்பட்டவளாக அல்ல. எதை செய்தாலும் அவர்கள் ஞானமாக செய்வார்கள், அதை முடிவாக வெற்றியாக முடிப்பார்கள். காரணம், தேவனுடைய அழைப்பு அதில் இருக்கிறது. தேவனுடைய அழைப்பு இருந்து எவ்வளவு பெரிய காரியமானாலும் எல்லாரும் அதிசயிக்கும்படி ஆன்ற காரியங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. உண்மையாக அழைப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் ரோமர் 8:28 எல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், தீமைக்காக அல்ல. எது நடந்தாலும் நன்மைக்காக, எப்பேற்பட காரியம் வந்தாலும் நன்மையாக முடிப்பார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கிறிஸ்துமஸ் நாட்களில் மற்றவர்களைப் போல மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை நினைக்கிறீர்களா? இந்த பாதையும் உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் முடிப்பேன் என்றுதான் குறிப்பிடுகிறார். எபிரேயரின் புத்தகம் 9:15 வாசிக்கும் போது, அழைப்பு என்பது தற்காலிகமானதல்ல, கொஞ்ச நேரத்துக்குரியதல்ல, அது நித்திய சுதந்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். நித்தியமாக ஆண்டவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒன்றாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் அழைத்த அழைப்பு அதிலே பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களாக, நாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறவர்களாக மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை இந்த பிறப்பின் மூலமாக இந்த மகா பெரிய இரட்சிப்பை என் உள்ளத்திலே நல்கின ஆண்டவருக்கு நான் பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற தெளிவு உடையவளாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4 அதனுடைய 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மிக அழகாக குறிப்பிடுவார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அருமையான இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் மகிழ்ச்சியா இருக்கிறது நல்ல காரியம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் நம்மை பரிசுத்தத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார் என்று அறிந்திருப்போம். ஆனால் நம் உலகத்துக்குரிய காரியங்களை வெறுக்கிறவர்களாக நாம் இருப்போம். 1 பேதுரு 1 அதனுடைய 14-15 வசனங்களிலே வாசிக்கும் போது, நாம் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு பரிசுத்தமாக நாம் இருக்கிறோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர் அழைத்தார், ஆண்டுடைய பாதையில நடக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நான் ஒரு தூய்மையான வாழ்க்கையை நான் செய்ய வேண்டும் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் விரும்பி பாருங்கள். பெத்லகேம் பாலகன் உங்கள் உள்ளத்திலே ஒரு மகா பெரிய மீட்பை இம்மானுவேலாக இருந்து உங்களுக்கு துணையாக இருந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அந்த இரட்சிப்பின் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவராக உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலக சரித்திரத்தை கிமு என்று 2ஆக பிரித்த ஆண்டவர் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கிறிஸ்து இல்லாத அனுபவங்களுக்கு முன்பாக இருந்த பகுதி வேறு, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக கனி உள்ள வாழ்க்கையோட வித்தியாசத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் உண்மையுள்ளவர். எப்படி செய்வார்? உங்கள் சரீரங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆண்டவர் காத்துக் கொள்வார். இதுதான் அவர் செய்கிற மகா பெரிய காரியம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அருமையானவர்களே, மத்தேயு 25
அதனுடைய 45 முதல் 50 வசனங்களிலே வாசிக்கும் போது நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மணவாளனுக்கு உண்மையுள்ள மக்கள் விழிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். நெகேமியா 13 அதனுடைய 13ஆம் வசனத்திலே நெகேமியா பொறுப்பை கொடுத்ததெல்லாம் உண்மையுள்ள மக்களுக்கு தான் பொறுப்பை கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் பொறுப்பெடுக்கிறவர்கள் உண்மையில்லாமல் பொறுப்பெடுக்கிறார்கள். இல்லையா அருமையானவர்களே, நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போமானால் அவர் அப்படியே செய்வார். ஆம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கிறவராக இருந்து அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே செய்வார். ஒரு குறையும் இல்லாத ஒரு உண்மையுள்ளவளாக நாம் மாற்றுவோம். நாம் உண்மையுள்ளவளாக இருப்போம். ஆனால் 89ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒப்பிட முடியாத காரியங்களை செய்வார். அதனுடைய 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவர் சொன்ன காரியங்கள் தவறாமல் நடக்க வைப்பார். 2ஆம் வசனத்திலே அனைத்தையும் நிலைத்திருக்க பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் மகிமையான பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். அவருடைய தூய்மையான வாழ்க்கையிலே, உண்மையான சமாதானத்திலே, உண்மையான அன்பிலே இவர்கள் பெருகுவார்களாக. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படியே செய்வீராக. ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி உடைய இல்லங்களிலே, குடும்பங்களிலே, வாழ்க்கை முழுவதும் பெருகுவதாக. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வருகிற நாட்களிலும் கவனியுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.